கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நெற்றியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 21ஆம் நாள். இன்று மாலை அணிந்து 21வது நாள் 7/12/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும். நாம் தொடங்குகின்ற காரியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே சூரிய வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். பிரத்யட்ச தெய்வம் என்று போற்றப்படுகின்றவர் சூரிய பகவான். அந்த சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரியனை சுற்றி வட்ட வடிவத்திலே சிகப்பு நிறத்திலே இந்த கதிர்கள் தோன்றும். அபிராமி அந்தாதி பாடலிலே முதல் பாடலிலே அபிராமி பட்டர் பாடுவார், உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம். இந்த செங்கதிர் காலையிலே சூரியன் உதிக்கின்ற வேளையிலே யாரெல்லாம் நமஸ்காரம் செய்கின்றார்களோ அந்த சூரியனுடைய செங்கதிர்கள் நம்முடைய உடம்பிலே படுகின்ற பொழுது நரம்பு சம்பந்தமான நோய்கள் விலகிவிடும். எலும்பு சம்பந்தமான நோய்களை விலக்கக்கூடிய சக்தி, இரத்த சம்பந்தமான நோய்கள் விலகக்கூடும் என்ற நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்வது இந்த சூரிய நமஸ்காரம். ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் இந்த சூரியனை வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. இப்பொழுது உலகளாவிய ரீதியிலே சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய விரத பூஜை வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே சபரிமலை சாஸ்தாபீடத்திலே 45வது ஆண்டாகவும் இந்த பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த ஐயப்பனுக்கு விரத முத்திர மாலை அணிந்து கருப்பு ஆடை அணிந்து கடும் விரதம் இருக்கின்ற ஐயப்ப சுவாமிகள். இந்த சுவாமி என்ற பதத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பெற்ற தாய் தந்தையர் முதல் கொண்டு வயதிலே மூத்தவர்கள் கூட சுவாமி என்று அழைக்கின்ற பெயர் சொல்லாமல் சுவாமி என்று அழைக்கின்ற ஒரு சிறப்பும் மகிமையும் மனிதனை புனிதனாக்குவதற்காக இந்த விரதம். அந்த விரதத்தின் பக்குவத்தை நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும். கண்ட இடங்களிலும் ஏனைய காலங்களைப் போல் நாம் தெரியக்கூடாது. கண்ட கடைகளிலே போய் சாப்பிடக்கூடாது. நமக்கு வீட்டிலே சாப்பிடுகின்ற வசதி இல்லை, நாம் வேலைக்கு போகிறோம், தொழில் ரீதியாக வீட்டிலே போய் சாப்பிட முடியாது, கடையிலே தான் சாப்பிட வேண்டும் என்ற எண்ணமுள்ளவர்கள், அவர் தான் நமக்கு முடியும் என்று எண்ணுகின்றவர்கள் கடையிலே சென்று சாப்பாட்டு கடையில் போய் சாப்பிடக்கூடாது. சாப்பாட்டை பார்சலாக எடுத்து வந்து சுத்தமான இடத்திலே சாப்பிட வேண்டும். ஒரு உணவகத்திலே ஒரு சாப்பாட்டு கடையிலே, அது சைவ ஹோட்டலாக இருந்தாலும் அங்கே வருகின்றவர்கள் எல்லோரும் புனிதமானவர்களாக இருக்க முடியாது. ஒரு வைத்தியசாலைக்கு போயிட்டு நோயாளியை பார்த்துவிட்டு வருகின்றவரும் சாப்பிட வருவார், நோயாளிகளும் சாப்பிட வருவார்கள். ஒரு மரண வீட்டுக்கு போனவரும் சாப்பிட வருவார், மரணத்தீற்றோடும் வந்ததிலே சாப்பிடுவார். அது கடை, பொதுவான உணவகம், எல்லோரும் வருவார்கள். அந்த இடங்களிலே இந்த புனிதமான ஐயப்பனுடைய கருப்பு ஆடை அணிந்து மாலை அணிந்து விரதம் இருக்கின்றவர்கள்
அதில் போய் உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. இது ஒவ்வொரு குரு சுவாமிகளும் மனதிலே கொண்டு சுவாமிகளுக்கு அறிவிக்க வேணும். கடைகளில் போய் உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. கடைகளில் தான் நமக்கு சாப்பாடு வீட்டிலே கிடைக்காது முடியாது என்றால் பார்சலாக எடுத்து வந்து அந்த சாப்பாட்டை கொண்டு வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல புனிதமான இடத்திலே சாப்பிட வேண்டும். தவிர கடைகளிலே உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. அதில் வருகின்றவர் நல்லவரும் வருவார், கெட்டவரும் வருவார், மதுபோதையிலே உள்ளவரும் வருவார், தீட்டுக்காரனும் வருவார், துறக்குக்காரனும் வருவார், ஆஸ்பத்திரிக்கு போகிறவன் வருவார், நோயாளியும் வருவார்கள். அங்கே இருக்கின்ற பொழுது நமது இந்த கோலத்தை அவமதிக்கக்கூடிய நிலையிலே உள்ளவர்களும் வருவார்கள். அவ்வாறு இது என்ன கோலம், இது என்ன வேஷம், ஊரை ஏமாத்துகிறார்கள் என்று சொல்லக்கூடியவரும் வருவார். அதில் நின்று நாம் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. ஐயப்பனுடைய இந்த மகிமை, இந்த விரதத்தினுடைய புனிதத்தை நாம் தான் காத்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணம் ஒவ்வொரு சுவாமிகளுக்கும் பெற வேண்டும். இவை நாம் புனிதமாக துப்புரவாக வீட்டிலே சமைத்த உணவை சாப்பிட வேண்டும். வர முடியவில்லை என்றால் கடையிலே தான் எடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் நமக்கு இருந்தால் அதை பார்சலாக எடுத்து வந்து வீட்டிலோ ஒரு கோவிலிலோ வைத்து உண்ணலாமே தவிர சாப்பாட்டு கடைகளிலே போய் உணவகத்திலே போய் உட்கார்ந்து உண்ணக்கூடாது என்ற நல்ல சிந்தனையோடு தொடர்ந்து நாம் இந்த ஐயப்பனுடைய விரதங்கள், புனிதங்கள், சிறப்புகளை பற்றி சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் எம்மை ஆசீர்வதிக்கின்றார். தம்முடைய சீடர்களை பார்த்து இயேசு கூறுகின்றார், நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கின்ற பல நல்ல விடயங்கள் எங்களுடைய சொந்த முயற்சியினாலும் உழைப்பினாலும் மட்டுமல்ல, எங்களுடைய ஆற்றல்கள் திறமைகளினாலே கெட்டித்தனங்களினாலே பெற்றுக்கொண்டவை மட்டுமல்ல, அதைவிட ஏராளமாக நாங்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு வைத்தியர் சத்திர சிகிச்சை செய்த பின்பு அந்த நோயாளியை பார்த்து சொன்னார், என்னுடைய படிப்புக்கும் அப்பாற்பட்ட நிலையிலே இந்த சத்திர சிகிச்சையை நான் வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கின்றேன், இறைவனுக்கு நன்றி என்று சொன்னார். அதாவது எங்களுடைய ஆற்றல்களுக்கும் திறமைகளுக்கும் முயற்சிகளுக்கும் மேலாக எங்களுடைய வாழ்விலே நாங்கள் நன்மைத்தனங்களை அனுபவிக்கின்றோம் என்றால் அது இறைவனுடைய ஆசீர்வாதமாகும், கொடையாகும். இறைவனுடைய அருள் வளங்கள் என்று நாங்கள் பேசுகின்ற பொழுது அவைகளெல்லாம் எங்களுக்கு எங்களுடைய தகுதிக்கு ஏற்ப கிடைத்த விடை அல்ல, பரிசு அல்ல, நாங்கள் உழைத்து தேடிக்கொண்டவை மட்டுமல்ல, அதற்கு மேலான இறைவன் எங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஒருவர் கொடை கொடுக்கின்றார், அன்பளிப்பு கொடுக்கின்றார் என்றால் அது என்னத்தை கொடுக்கின்றார் என்பதிலும் பார்க்க, அதை பெற்றுக்கொள்ளுகின்றவர் எவ்வளவு தகுதி உள்ளவர், அவருக்கு அது எவ்வளவு பயனுள்ளது என்பதிலும் பார்க்க, கொடுக்கின்றவருடைய மனநிலை மிக மிக முக்கியமானது. ஒரு பிள்ளை கூட தன்னுடைய தகப்பனுக்கு ஒரு அன்பளிப்பை கொடுக்கலாம். ஒரு ஏழை கூட இன்னும் ஒருவருக்கு, ஏன் பணக்காரருக்கு கூட ஒரு அன்பளிப்பை கொடுக்கலாம். எங்களிடம் இருக்கின்றவற்றை உங்களுக்கு தருகின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது மேல்மிச்சமாக இருக்கின்றது அல்ல, எனக்கென்று வைத்திருக்கின்ற அல்லது எனக்கு மிகவும் பிடித்தமான அல்லது எனக்கு கைவிட விருப்பமில்லாத ஒரு விடயத்தை, ஒரு பொருளையாக இருக்கலாம், அது சேவையாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், பல வகையான ஆற்றல்களாக இருக்கலாம், இவற்றை நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் தெய்வீக இயல்பிலே பங்கு கொள்ளுகின்றோம்.
இறைவன் எப்பொழுதும் வாரி வழங்குகின்ற ஒரு பெரும் வள்ளலாகும். ஆனால் இந்த நாட்களிலே நாங்கள் சற்று சிந்திப்போம். எங்களுடைய வாழ்க்கையிலே குறைகளை, குற்றங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இயலாமைகளை இல்லை என்று சொல்லுகின்றவற்றை பார்த்து எங்களுடைய மனங்களை நாங்கள் நொந்து கொள்ளுகின்றோம். அல்லது மற்றவர்களோடு எங்களை ஒப்பிட்டு எங்களுக்கு இப்படியெல்லாம் சந்தர்ப்பங்கள், ஆசிரியர்கள் கிடைக்கவில்லையே என்று நாங்கள் நினைக்கின்ற இந்த வேளைகளை மறந்து என்னென்ன ரீதியாக இறைவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார் என்று சற்று சிந்திப்போம். அவற்றை இனம் கண்டுகொள்வோம். அவற்றினுடைய நன்மைத்தனத்தை, அவை எங்களுடைய ஆற்றல் திறமைகளுக்கு மேலாக இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். பழம் நழுவி பாலில் வீழ்வது போல சில வேளைகளிலே எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயிக்கத்தக்க விதமாக இறைவன் எங்களை ஆசீர்வதிப்பதை நாங்கள் இனம் கண்டுகொள்ள வேண்டும். சற்று நாங்கள் பட்டியல் ஒன்றை போட்டு பார்க்கலாம். என்னென்ன ரீதியாக இறைவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். என்னுடைய தகமைக்கு மேலாக நான் செயல்படுகின்ற பொழுது மரியாள் பாடுகின்றாள், என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது என்று. ஏனென்றால் அவருடைய இரக்கத்தினுடைய அந்த நிழலில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மரியா தன்னுடைய வாழ்க்கையில் இறைவனுடைய ஆசீர்கள் நிரம்ப இருந்ததாக கண்டுகொண்டார். அது அவளுடைய பார்வையை பொறுத்திருக்கின்றது. நாங்கள் இல்லை என்று இருண்ட பகுதிகளை மட்டும் பார்த்து கொண்டு எங்களையும் நொந்து கடவுளையும் நாங்கள் நொந்து கொள்ளலாம். இந்நாட்களிலே நாங்கள் இறைவன் என்னென்ன ரீதியாக என்னை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய அன்பர்கள் நண்பர்களை எல்லாம் இந்த உலகத்தை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார் என்று சிந்தித்து இறைவனுக்கு நன்றி கூறுவோமாக, அவருடைய புகழ் பாடுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் ஈமானிய உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் பிறந்தது, அதேபோல் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இலட்சியங்கள் இருக்கும். முஸ்லீமாக நாங்கள் பிறந்த எங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இலட்சியம்தான் இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வது. அந்த நிரந்தரமான உலகத்தை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு இஸ்லாம் ஏராளமான வழிகாட்டல்களை காட்டிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அந்த வழிகாட்டல் அனைத்தும் எங்களுக்கு அந்த சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த சுவர்க்கத்தை பற்றி இந்த மார்க்கம், இந்த அல் குர்ஆன், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்திகளை, ஏராளமான ஆசைகளை இந்த சுவர்க்கத்தை அடைவதற்கு ஆசையூட்டி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து மிகவும் ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்கின்றார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு இந்த உலகத்திலே எதை கேட்க வேண்டும் என்றால் அதிகமாக நீங்கள் கேளுங்கள் சுவர்க்கம். அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், நரகத்திலிருந்து இறுதியாக வெளியே வரக்கூடிய மனிதன், யா அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து வெளியேற்றிவிடு. அந்த நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், அடியானே உன்னை நான் வெளியிலே எடுக்கின்றேன், இதற்கு மேல் நீ எதையுமே கேட்கக்கூடாது. அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், என்னை எப்படியாவது வெளியே எடுத்து விடு. அந்த மனிதன் அப்படியே நரகத்திலிருந்து வெளியே வருகின்றான். வெளியே வந்தவுடன் பார்க்கின்றான், சிறிது தூரம் ஒரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மரத்திலே அனுப்பி வைக்கின்றான். சிறிது தூரம் பார்க்கின்றான், இன்னொரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அடியானே கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன். அந்த மரத்தை அடைகின்றான். சிறிது தூரம் பார்க்கின்றான், இந்த மரத்தை விட பெரிய ஒரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், அடியானே கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், அந்த மரத்தை நான் சென்றடைய வேண்டும். அந்த மரத்தை அடைந்தவுடன் பார்க்கின்றான், சொர்க்கம். யா அல்லாஹ் சொர்க்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், அடியானை கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், எப்படியாவது சொர்க்கத்திலே நுழைய வேண்டும். அடியானை உள்ளே செல், உள்ளே நுழைந்து செல் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னவுடன் அந்த அடியான் சொர்க்கத்திலே ஓடோடி போகின்றான்.
போய் பார்க்கின்றான், எல்லாம் எல்லோருக்கும் சொந்தமாக இருக்கின்றது, எந்த ஒரு இடமும் அவனுக்கு சொந்தமான இடமாக கிடையாது. உடனே வெளியே ஓடி வருகின்றான், யா அல்லாஹ், சொர்க்கத்திலே நுழைந்தேன், எல்லாமே எல்லாருக்கும் சொந்தமாக இருக்கின்றது, எனக்கென்று ஒரு இடம் கிடையாது, யா அல்லாஹ், எனக்கென்று ஒரு இடத்தை தா என்று கேட்டவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அடியானே, உனக்கு இந்த சொர்க்கத்திலே என்ன வேண்டுமோ ஆசைவை. அந்த நேரம் அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ், ஆசை வைத்து விட்டேன் இறைவா. மீண்டும் சொல்வான், அடியானே, மீண்டும் ஆசை வைத்து விட்டேன் இறைவா, ஆசை வைத்து விட்டேன் இறைவா. 5 முறைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆசை வைக்குமாறு கட்டளையிடுவான். அந்த மனிதன் 5 முறையும் ஆசை வைத்தவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், அடியானே, நீ 5 முறை ஆசை வைத்தாயே, அதுவும் இந்த உலகம் இருக்கின்றதே, இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு உலகமும் இந்த சொர்க்கத்திலே உனக்கு இருக்கின்றது, உள்ளே போ என்று சொன்னவுடன் அடியான் அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பார்த்து சொல்வான், யா அல்லாஹ், சொர்க்கத்திலே நுழைவாறு கேட்டேன், நுழையச் சொன்னாய், 5 முறை ஆசை வைக்க சொன்னாய், ஆசை வைத்து விட்டேன், ஆனால் இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு சொர்க்கம், இவ்வளவும் எனக்கா? கேலி செய்யாதே யா அல்லாஹ் என்று சொன்னவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரிக்கின்றான். சிரித்தவுடன் அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் சிரிக்கின்றார்கள். சிரித்தவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹினுடைய தூதரே, ஏன் சிரிக்கின்றீர்கள் என்று கேட்டவுடன் அந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹினுடைய தூதர் சொன்னார்கள், இந்த அடியான் சொன்ன வார்த்தையை கேட்டு, இந்த அடியான் இந்த கேலி செய்யாதே யா அல்லாஹ் என்று இந்த ஆச்சரியத்தோடு சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரித்தான், அதற்காக நான் சிரிக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். உடனே அல்லாஹினுடைய தூதர் சொல்கின்றார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை பார்த்து சொல்கின்றான், அடியானே, சொர்க்கத்திலே நுழை. அந்த அடியான் சொர்க்கத்திலே ஓடோடி போகின்றான். போய் பார்க்கின்றான், அவனுக்கென்று தனியான ஒரு அறை இருக்கின்றது, கதவு திறக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளே நுழைகின்றான், அவனுக்கென்று சொந்தமாக வைக்கப்பட்டிருக்கின்ற ஹூருலியின் பெண்மணி அந்த ரூமிலே, அந்த அறையிலே இருக்கின்றார். உடனே அந்த அடியான் சொல்கின்றான், அந்த மனைவியை பார்த்து, அந்த பெண்ணை பார்த்து சொல்கின்றான், அல்லாஹ் இந்த உலகத்திலே, இந்த சொர்க்கத்திலே எனக்கு வழங்கியதை போன்றோ. அந்த அடியானுடைய வார்த்தையை பாருங்கள், நரகத்திலிருந்து இறுதியாக வந்த அந்த அடியானுடைய வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சொர்க்கத்திலே எனக்கு வழங்கியதை போன்று வேறு யாருக்கும் வழங்கவில்லை என்று சொன்னவுடன் அல்லாஹினுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஹயாத்து தையிபா ஹிய நஈமுல் ஜன்னா, அமா தர்லா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆஹிரா. உமரே, இந்த உலகம் இருக்கின்றதே, இது காஃபிர்களுக்காக, ஆனால் அந்த சுவர்க்கம் இருக்கின்றதே, அது எங்களுக்காக. இந்த உலகத்திலே நீ எதை வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்திலே கேள், ஆனால் அவன் கொடுப்பான். ஆனால் உன்னுடைய இலக்கு, உன்னுடைய லட்சியம், உன்னுடைய எல்லா விடயங்களும் அந்த சுவர்க்கமாகத்தான் இருக்க வேண்டும். அந்த சுவர்க்கத்தை மறந்து விடாதே என்று அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஃபையிலே இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அன்பின் ஈமானிய உறவுகளே, இந்த சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த சுவர்க்கம் மிகவும் இன்பகரமான ஒரு வாழ்க்கை, நாங்கள் விரும்பிய போன்று வாழக்கூடிய அந்த நிரந்தரமான உலகத்தை நாங்கள் அடைவதற்கு அந்த சஹாபாக்கள் உயிரை கூட தியாகம் செய்தார்கள். ஏன்? அந்த சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த உலகத்தில் எங்களுக்கு அந்தளவு அவசியம் கிடையாது, உயிர்களை தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, பொருளாதாரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, குடும்பத்தை இழக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய ஒரே இலக்கு, நாங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கடமையாக்கி இருக்கின்றானோ, எதை கட்டளையிட்டு இருக்கின்றானோ அதை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். 5 நேரம் சரியான முறையிலே தொழுதோ, ஜகாத் கொடுத்தோ, இதர வணக்கங்களில் ஈடுபட்டு நாங்கள் எங்களால் முடியுமான அளவுக்கு எந்த அளவு நன்மைகளை சேகரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகளை சேகரித்து எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த இன்பகரமான வாழ்க்கை, நினைத்தது போன்று வாழக்கூடிய வாழ்க்கை, நினைத்த உணவை உண்ணக்கூடிய வாழ்க்கை, அந்த இன்பகரமான சுவர்க்கம் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நேரம், இன்பகரமான ஒரு மரணத்தை சுவைக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் அனைவருக்கும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.